ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். 14/7/2023 இன்றைக்கி தினபலன். சோபகிருத்து வருஷம் ஆனி மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி பார்த்தோன்னா துவாதசி திதி வந்து சாயந்தரம் ஒரு 9-9:30 மணி வரலும் இருக்குது ராத்திரி. நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். சந்திர பகவானுக்கு பிடித்த நட்சத்திரம். சந்திர பகவான் உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரம். இன்றைக்கி மரண யோகம். வெள்ளிக்கிழமை 10:12 ராவு காலம். இன்றைக்கி பார்த்தாலேயானால் கோல்சாரம் எப்படி இருக்குன்னா, ராகுவும் குருவும் மேஷத்தில், ரிஷபத்தில் சந்திரன், மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் புதன், சிம்மத்தில் செவ்வாயும் சுக்கிரனும், துலாத்தில் கேது, கும்பத்தில் வக்கரம் பெற்ற சனி. இது இன்றைய கோல்சாரத்தின் நிலைமை. சந்திர பகவான் ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால துளாராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். துளாராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தில் இன்றைய கோல்சார பிரகாரம் அவர்கள் பிறந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல வர்றதுனால சந்திராஷ்டமம். புதிய முயற்சிகள் வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு வெள்ளை அரளி மாலை போட்டு போகும். அது சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைக்கும். சந்திராஷ்டமம்னா என்ன, உங்களுக்கு ஒரு தடங்கள் வரும். அந்த தடங்கள் இல்லாமல் பண்ணக்கூடிய விஷயம்தான் இது. சரி, இன்றைக்கி ஒரு சிறிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோமேனால், இன்றைக்கி துவாதசி திதி. காத்தால் ஒரு 9-9:30 மணிக்குள்ளே ஏகாசி உபவாசம் இருந்தவாள்லாம் துவாதசி அன்றைக்கி பாரணை பண்ணணும். காத்தால் ஒரு 9-9:30 மணிக்குள்ளே பெருமாளுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் சாப்பிடணும். ஒரு 9:30 மணிக்குள்ளே சாப்பிட்டு வர்றது பெரிய விஷயம். ஆனால் மத்தியானம் இந்த ஸ்மால் நாப்பிங் அதெல்லாம் இருக்கக்கூடாது. இன்றைக்கி பெருமாளுக்குன்னு துவாதசி ஏகாதசி விரதம் இல்லைன்னாலும் துவாதசியில் பாரணை ஒழுங்கான டயத்தில் பண்ணிட்டோமே ஆனால் அதுக்குண்டான முழு பலனும் கிடைக்கும் அப்படின்றது சொல்கிறேன். இதை தவிர இன்றைக்கி ரோகிணி நட்சத்திரம் சந்திர பகவானுக்கு மிகவும் பிடித்த நெருக்கமான நட்சத்திரம் அப்படின்றது ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திர பகவான் உச்சம் பெறார். அதாவது ரிஷப ராசியில் உச்சம் பெற்று ரோகிணி நட்சத்திரத்தில் அவர் மூலத்திரிகோண வீடாகவும் அது இருக்கிறது. அதனால் ரோகிணி நட்சத்திரம் அவ்வளோ விசேஷம். பொதுவாகவே சந்திர பகவான்னு பார்த்தாலேயானால் அவர் பாதி சுபர். ஏன்னா வளர்பிறையில் மிகப்பெரிய சுபராகவும் தேய்பிறையில் அசுபத்தன்மையும் கொடுக்கக்கூடியவர். வளர்பிறையில் இருந்தக்கூடிய, அதாவது பௌர்ணமி நிலவில் இருந்ததுனா ஒளி ரொம்பவும் அதிகமாக இருக்கும். பௌர்ணமி நிலவில் பிறக்கக்கூடியவர்கள் அரசு ஆளக்கூடிய யோகங்கள் அவர்களுக்கு வரும். அந்த மாதிரியான ஒரு பெரிய விசேஷமான யோகம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் சந்திர பகவான் ஒரு பெரிய சுபர், பாதி சுபராக தான் இருப்பார். ஏன்னா பௌர்ணமின்றது 15 நாளைக்கு ஒரு தரம் வராதில்லை. 15 நாள், அதாவது ஒரு மாதத்தில் ஒரு பௌர்ணமி தான் வரும். அதற்கு பிறகு 15 நாள் விட்டு தான் திருப்பி இன்னொரு அடுத்த மாதம்தான் வரும். அதனால் பார்த்தாலேயானால் பாதி சுபர்ன்றது தான் இயற்கை சுபரில் பார்த்தாலேயானால் குரு பகவானே முதன்மை சுபர். அவர் எல்லா காலத்திலையும் சுபத்துவம் அடைகிறார். எல்லா வீட்டிற்கும் சுபம் கொடுப்பார். அதுதான் ஒரு பெரிய விசேஷம். குருவும் சுக்கிரனும் இயற்கை சுபராக கருதப்படுகிறார்கள். இவரெல்லாம் பாதி சுபர் சந்திர பகவானை பொறுத்தவர்கள். சந்திர பகவான் பார்த்தாலேயானால் அந்த விம்சோத்ரி தசை பிரகாரம் 10 வருஷ காலங்கள். தாயினுடைய காரகத்தை சொல்கிறோம். இந்த கிராசரி ஐட்டம்ஸு, இந்த காய்கறிகள், பழங்கள் உற்பத்தி, தண்ணீருக்கு, பால், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு, அதாவது எளிதில் அழுகக்கூடிய, எளிதில் இது வீணாகக்கூடிய பொருட்களுக்கு சந்திர பகவான் ஆதிபத்தியத்தை சொல்கிறோம். அழகு, அது சந்திர பகவானுடைய ஒரு பெரிய விசேஷம். சந்திர பகவான் அழகுக்கு ஒரு பெரிய ஏற்றம். கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் சந்திர பகவானுடைய துணையும் இருக்கணும், சுக்கிரனுடைய துணையும் இருக்கணும். சுக்கிரனுடைய துணை இருந்தால்தான் கலைத்துறைக்கு வர முடியும். சந்திர பகவானுடைய துணை இருந்தால்தான் அழகு வெளிப்படும். ரொம்பவும் அழகாக இருக்கும்.
அதுவும் இந்த ஃபீமேல் ஆர்டிஸ்ட்ன்னும் போது அவளுக்கு வந்து சந்திர பகவான் நிச்சயமாக இருக்கணும். மேல் ஆர்டிஸ்ட்டுக்கு செவ்வாய் பகவான் அந்த அந்த உடல் வாகுன்னு சொல்லுவா இல்லையா, அந்த இந்த உடல் வாகு ஆணுக்கு உண்டான உடல் வாகுன்னு சொல்லக்கூடியது வந்து செவ்வாய் பகவான் மூலியமாகவே வரக்கூடியது. சந்திர பகவான் இருந்தாலும் முகம் அழகு தேஜஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து சந்திரனுக்கு ஏற்ற விஷயங்களாக பொதுவாக சொல்லக்கூடியது. சரி, இன்றைக்கி மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ரால் டவுன் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம் இது வந்து நீங்கள் அனுப்பிச்சாலையான உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டுட்டு அதில் வந்து உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இன்றைய கோல்சாரம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன். என்னுடைய ஃபீஸ் என்னன்றதையும் நான் அதில் சொல்கிறேன். அதை இது பண்ணிட்டேன்னா நான் வந்து உங்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட்டை கொடுத்து நம்ம வந்து பேசுகிறதுக்கு டைம் கொடுக்குறேன். என்னால் முடிஞ்ச ஒரு எளிய பரிகாரங்களை சொல்கிறேன். அந்த மூலியமாக உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் நிச்சயமாக தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். மேஷ ராசி அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். குருவின் பார்வையில் இருக்கிற உடல் நலத்தில் நல்ல ஏற்றம், எந்த ஒரு விஷயத்திலும் தீர்க்கமான சிந்தனை, புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் வந்து சேரும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். ஏன்னா சந்திரன் 2ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இந்த நாள் அமையிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை போய் வழிபட்டு வர்றதும், பானகம் வந்து லக்ஷ்மி நரசிம்மருக்கு அம்சை பண்ணிட்டு வர்றதும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். ரிஷபராசி கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கிர பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். நல்ல சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல ஏற்றமான நாளாக இந்த நாள் அமையிறது. சந்திர பகவானும் அதாவது உச்சம் பெற்று போயிருக்கார். 3ஆம் அதிபதி உச்சம் பெற்று போயிருக்கார். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். எதை தொட்டிங்கன்னாலும் பணம் வரும், புதிய வேலை கிடைக்கும், வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு தாயாருக்கு குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை வேறு கையில் ஒரு சிவப்பு கலர் வச்சுக்கோங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். மிதுன ராசி மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். பணம் அபரிமிதமாக வரும். வந்த பணம் செலவுகளும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல போய் 2ஆம் அதிபதி போய் இருக்கிறதுனால பண செலவுகளும் அதிகமாக இருக்கும். பேச்சில் நல்ல நளினம் தெரியும். எதை தொட்டாலும் பணம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக திருமண யோகம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் வழிபட வேண்டியது அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் வழிபட்டு வாங்கும். வெள்ளிக்கிழமை ஆஞ்சநேய பெருமானை வழிபட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இன்றைக்கி இருக்குது. கடகராசி புனர்பூசம் பூசமாயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சந்திர பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இன்றைக்கி எந்த காரியம் எடுத்தீங்கனாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 11 இருக்கும் பொழுது எல்லா விதமான சௌபாகியமும் கிடைக்கும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். எதை தொட்டீர்கள்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றி மட்டுமே நிச்சயமாக கிடைக்கும். திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமணமாகும். குழந்தை பேருக்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய கோதண்டராமசுவாமி கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கோதண்டராமசுவாமி கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு வெள்ளை நிறம் வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். சிம்ம ராசி மகம் பூரம் உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான் ராசிக்கு 11 இருக்கிறது விசேஷம். சூரிய பகவானும் 11 இருக்கார். கடகத்துக்கு சந்திர பகவான் 11 இருக்கார். 2 பேருக்குமே ரொம்ப யோகமான காலகட்டமாக இருக்குது.
சிம்மராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் வேறு ராசியை வேறு பார்க்குறார், செவ்வாயும் இருக்குது. ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, அரசு சார்ந்த அரசியல் சார்ந்தவர்களுக்கெல்லாம் நல்ல யோகமான நாளாக இந்த நாள் இருக்குது. இன்றைக்கி எதை தொட்டிங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு பெரிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சத்யநாராயணா கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சத்யநாராயணா கோவிலுக்கு போயிட்டு வர்றது அங்கே வந்து ஒரு துளசி மாலை போட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். கன்னியா ராசி உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி புத பகவான் ராசிக்கு 11 இருக்கார். ராசிக்கு 11 இருக்கிறதுனால பணவரவு அபரிமிதமாக இருக்கும். குரு பகவானால் தனஸ்தானத்தையும் சயனஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். எதை தொட்டாலும் பணம் வரும். வேலை, புதிய வேலை கிடைக்கும். வெளியூர் வெளிமாநில சம்பந்தங்கள் உண்டு. ஷார்ட் ட்ரிப் எங்கேயாவது வெளிநாடு போயிட்டு வருவீங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு அருகம்புல் மாலை போட்டு வாங்கும், நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு கிளிப்பச்சை நிறம் வச்சுக்கோங்க. துலா ராசி சித்திரை சுவாதி விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கிர பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஆனாலும் இன்றைக்கி சந்திர பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார், உச்சம் பெற்று இருக்கார். 8ஆம் இடத்துல மறைந்து உச்சம் பெற்று இருக்கிறதுனால புதிய ப்ராஜெக்ட் வரும். இன்றைக்கி புதிதாக எதையும் எடுக்க வேண்டாம்னு சொல்கிறோம், புதிய ப்ராஜெக்ட்டு வந்து பேச வருவாங்க. இன்றைக்கி கண்டிப்பாக ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டுக்கு புதிய ப்ராஜெக்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பெருமாள் கோயிலில் தாயாருக்கு வந்து ஒரு நெய் விளக்கு போட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு சாம்பல் நிறம் வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதிர்ஷ்ட நிறமாகவும் இருக்கும். விருச்சிக ராசி விசாகம் அனுஷம் கேட்ட இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான். ராசிக்கு 10ல் இருக்கிறது பெரிய விசேஷம். 10ஆம் இடம் தசம கேந்திரத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். சுக்கிர பகவானோட சேர்ந்து இருக்கார், அது இன்னும் விசேஷம். 10ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் துறையில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். இதுவரையிலும் விற்காத ஃப்ளாட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக விற்கக்கூடிய நாளாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரியல் எஸ்டேட்டில் பெரிய ஏற்றம் இருக்கும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, அதுவும் சமையல் கலைஞர்களாக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதுசாக வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இதுவும் பண்ணி நீங்கள் விற்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு புதிய அங்கீகாரம் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும், போனஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அதுக்கெல்லாம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து குருவாயூரப்பன் கோவிலுக்கு போயிட்டு வரதும் கையில் ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கிறதும் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து குரு பகவான். ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குறதும் 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறதும் பெரிய விசேஷம். அதையும் குரு பகவான் பார்க்குறார். அதனால் வந்து பெரிய ஏற்றம். எதை தொட்டாலும் உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்பு, புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும். நீங்கள் புதுசாக போய் தேடணுன்றதே இல்லை. இவ்வளோ நாளாக பிரச்சனைகள் இருந்திருப்பீங்க, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீவாகி வந்துட்டுருக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். இருந்தாலும் இப்போ சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால கொஞ்சம் தடங்கள் இருக்கும். இருந்தாலும் தடங்கள் நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இன்றைக்கி நல்ல ஒரு பெரிய ஏற்றமான நாளாக இருக்கும். 6ஆம் இடத்துல சந்திர பகவான் உச்சம் பெறதுனால புதுசாக வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி நிச்சயமாக வரும். இன்டர்வியூ கார்டு நிச்சயமாக வரும். பாருங்கள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மகர ராசி உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல 7.5 சனி பாதசனியில் இருக்கார். 2ஆம் இடத்துல இருக்கிறது வக்கரம் பெற்று போயிருக்கார். அதனால் பணவரவு நல்லபடியாக திருப்திகரமாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்காது. ஆனால் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். பேச்சினாலே பிரச்சனையை இழுத்து விட்டுருவீங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க தேவையில்லாமல். பேச்சினால் பிரச்சனைகள் வரக்கூடியது, தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்த வந்து நீங்கள் பேசுகிறத தப்பாக புரிஞ்சுன்னுருவா. இன்றைக்கி பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கிற 7ஆம் அதிபதி 7க்கு 11 இருக்கிறது விசேஷம். காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். அதனால் வந்து கொஞ்சம் வந்து
மைண்டு வேவரிங்காக இருக்கும். 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல பாராட்டுக்கள் கிடைக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போட்டு சனீஸ்வர பகவானுக்கு எள் தீபம் போட்டு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய வெற்றி நிறமாக இருக்கும். இன்றைக்கி கும்பராசி, அவிட்டம், சதயம், புரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். ஆட்சி பெற்று போயிருந்தாலும் வக்கரகதியில் இருக்கார். உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எதுக்கும் பயப்படாதீங்க. சனி பகவான் இருக்கிறதுனால பயப்படாதீங்க. எல்லா விஷயத்திலும் நீங்கள் ஜெயிப்பீங்க. பொறுமையாக இருக்கும். தடங்கள் வரும், இருந்தாலும் வந்து பொறுமையாக பண்ணுங்க. இன்றைக்கி வந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். அதனால் புதுசாக வந்து நீங்கள் வந்து வீடு மனை வாங்கிறதுக்கு பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமண யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்தாச்சு. கவலைப்பட வேண்டாம். கல்யாணத்துக்கு பார்த்துட்டுருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் நிச்சயம் இன்னும் 2-3 நாள்லேயே வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு அருகம்புல் மாலை போட்டு வாங்கும். கண்டிப்பாக ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு கருப்பு கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். மீன ராசி, பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல. 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல. அதாவது தனகாரகன் தனஸ்தானத்தில், தனஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துல போய் தனகாரகனால் பார்க்க போகிறதுனால புதுசாக கடன் வாங்குவீங்க. கடன் வாங்கிறதன் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும். உங்களுக்கு எதிரிகள் அற்ற நிலையாக இருக்கும். 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார். அதுவும் நல்ல ஒரு இடம். சூரிய பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். 6க்கு 10ஆம் இடம். பெரிய ஏற்றம். ரியல் எஸ்டேட் துறையில் பெரிய ஏற்றம் இருக்கும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். அரசியல் செல்வாக்கு கொஞ்சம் அதிகமாகக்கூடிய காலகட்டமாக இன்றைக்கி இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சுவாமிமலை போயிட்டு வாங்கும். சுவாமிமலை போயிட்டு வந்தேன்னா முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு வர்றதுனால ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக உண்டு. கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்டமாக இருக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.